அரியலூரில் மாணவி அனிதா தற்கொலையை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், அங்கு இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. எவ்வளவு நேரமாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மணிமாறன், அரியலூர் மாவட்டம் குழுமூர் கிராமத்தை சேர்ந்த அனிதா. இந்த மாணவி பாத்தீங்கன்னா 12ஆம் வந்து 1170 தன்னுடைய மருத்துவ கனவு வந்து தகர்க்கப்பட்டது. இவங்க வந்து நீட் எக்ஸாமுக்காக வந்து அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்று வழக்குகளை வந்து அவங்க ஆஜரானாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமா வந்து நீட் எக்ஸாம் வந்து அந்த தீர்ப்பு அமையல. இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இன்று மதியம் 1:30 அப்படி போல குழுமூர் கிராமத்துல அவங்களுடைய வீட்டுல அனிதாங்கிற இந்த மாணவி வந்து பணமடைஞ்சு அவங்களோட ஷால், அவங்க சுடியாரோட ஷால்லே வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. இந்த சூழ்நிலை இதை வந்து இந்த உறவினர்கள் வந்து கண்டித்து மத்திய மாநில அரசுகள் வந்து தன்னுடைய இதை வந்து வாபஸ் பெறணும். மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மேலும் வந்து நீட் எக்ஸாம் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் தற்பொழுது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பிரியா மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபினவ் குமார் இவங்க வந்து இந்த மாணவி அவங்க குடும்பத்தில் சந்தித்து ஆறுதல் கூறி வராங்க. மேலும் வந்து திமுக மாவட்ட செயலாளர் சிவசங்கர் அவர் வந்து இந்த மாணவி குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிட்டு இருக்காங்க. செந்தில், இந்த மறியல் போராட்டத்தை கைவிடுவதற்கு சமாதான முயற்சிகள் ஏதேனும் நடைபெறுகிறதா? இல்ல மணிமாறன், இப்போதைக்கு இந்த முயற்சி சமாதான முயற்சி நான் ஒன்னும் பண்ணல. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த வந்து காவல்துறை புதுக்கி நடந்துட்டு. அரியலூர் மாணவி அனிதா +2 1176 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். மருத்துவ கனவு பொய்யாகிவிட்ட காரணத்தால் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்து விட்டார். தற்பொழுது அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். களத்திலிருந்து அவர் செய்தியாளர் பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவரிடம் பிறகு நாம் பேசலாம். செந்தில், எவ்வளவு நேரமாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எவ்வளவு பேர் இந்த மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? மணிமாறன், இந்த சாலை மறியல் போராட்டம் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு 15-20 நிமிடங்களா நடைபெற்று வருகின்றது. இதுல வந்து ஒரு ஆண்கள் பெண்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இந்த மாணவி அனிதா வந்து தற்கொலை செய்து கொண்ட சொன்னால் இங்கு வந்து அரியலூர் மாவட்ட காவல்துறை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த அனிதா அவங்க குடும்பத்தாருக்கு வந்து ஆறுதல் கூறியிருக்காங்க. இந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து சாலை மறியல வந்து இப்போது யாரும் எதுவும் பேச்சுவார்த்தை ஈடுபடல. அவங்க வந்து சாலை மறியல் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க நீட் தேர்வுக்கு வந்து அவங்க வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசு வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தும் இந்த உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மணிமாறன், செந்தில், எவ்வளவு நேரமாக இந்த போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது? மணிமாறன், பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக இந்த 20 நிமிடம் இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா செந்திலை டு பெண்ணாடம் சாலையில வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது கிராம சாலை என்ற பொழுதும் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் இரண்டு அரசு பேருந்துகள் வந்து நிறுத்திக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து காவல்துறை வந்து இங்க பெரும் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. செந்தில், சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டு வருங்க. காவல்துறை இன்னும் அவங்கள்ட்ட எந்த பேச்சுவார்த்தையும் ஈடுபடல. மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துக்கு வந்ததாக சொல்லியிருந்தீர்கள். அவர்கள் ஏதேனும் சமாதான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள்? மணிமாறன், தற்பொழுது அதாவது மாவட்ட ஆட்சியர் இப்பதான் வந்து இந்த கிராமத்துக்கு வந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பிரியா மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அபினவ் குமார் இவங்க 2 பேரும் தற்பொழுது அந்த மாவட்டத்துக்கு வந்தாங்க. இந்த குடும்பம் இருக்காங்க. தற்பொழுது அந்த மாணவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த உறவினர்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாக அவர்கள் வந்து அந்த உறவினர்கள் வந்து ஆறுதல் கூறிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சூழ்நிலை தற்பொழுது இருக்கு. சாலை மறியல் வந்து அந்த வீட்டிற்கு வெளியில், அதாவது கிராமத்திலிருந்து முக்கியமான சாலையில் இது சாலை மறியல் நடந்துட்டு இருக்கு. செந்தில், அங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேரலில் அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார்கள்? என்னென்ன கோஷங்களை அவர்கள் எழுப்புகிறார்கள்? இப்ப இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருவர்கள் பாத்தீங்கன்னா மாநில அரசியல் வந்து உடனடியாக பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்னெடுத்திருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்னாலதான் இந்த பொண்ணு வந்து தாக்கப்பட்ட ஒரு வகுப்பினை சேர்ந்த ஒரு பெண் வந்து நல்ல மதிப்பெண் பெற்று இந்த நீட் எக்ஸாம்னாலதான் அந்த பெண்ணுடைய வந்து மருத்துவ கனவு தகர்க்கப்பட்டது. இதனாலதான் மனமுடிந்த அந்த பெண் கடந்த ஒரு 5 நாட்கள் முன்பு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது நம்ம அவரோட பேச்சு எடுக்க முயற்சி செய்தோம். அப்போது அந்த பெண் வந்து பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. அவர் வந்து ஒரு மன அழுத்தத்தில் மன அழுத்தத்திலே காணப்பட்டிருந்தார்.
அந்த மாதிரி மன அழுத்தத்தை குறித்து இந்த நீட் எக்ஸாமை வந்து ரத்து செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசுகள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார். செந்தில், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.